கொதிக்க கொதிக்க பாவக்காய் ரெடி ஆகி விட்டது. கசக்காம எப்படி பாவக்காயை சமைக்கிற என்றதான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறோம். உண்மையா கசக்கல பாவக்காய். வணக்கம், இது உங்கள் TRS குக்கிங் சேனல். ஒவ்வொரு நாளும் புது புது சமையல் காணொளிகளை உங்களை நாங்க சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்க என்ன சமைக்க போறோம்னா பாவக்காய் கறி. அதாவது பாவக்காய்னாலே கசக்கும். கசக்காம எப்படி பாவக்காயை சமைக்கிற என்றதான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறோம். நாங்க சொல்லித்தர முறையில நீங்க பாவக்காயை சமைச்சீங்கன்னா கசக்காது. பாவக்காயை கசக்காம சமைக்கலாம் தானே? ஓகே. அம்மா வளமையாவே பாவக்காய் சமைப்பாவும் கசக்காம தான் இருக்கும். நாங்க சாப்பிடுறது உண்மையாவே கொஞ்சமும் அவ்வளவு வந்து கசக்காது. பாவக்காய் நல்ல ருசியாக இருக்கும். பாவக்காய் அம்மா பொரிச்சியும் சமைச்சு தருவாவோ, வெள்ளைக்கறியும் சமைச்சு தருவாவோ. இப்ப நம்ம மக்களுக்கு என்ன எப்படி சமைச்சு காட்டணும்? பால்கறி மாதிரி வச்சு கொடுப்போம். அதாவது தேங்காய் அரைச்சி வெள்ளைக்கறி மாதிரி உங்களுக்கு சமைச்சு காட்டப்போம். பாவக்காய இப்ப குழம்பு வைக்கலாம், வெள்ளைக்கறி வைக்கலாம், பொரிக்கலாம், பொரிச்சு குழம்பு வைக்கலாம். ஆனா இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு பாவக்காய் பால் கறி செஞ்சு காட்டப்புறம் கசக்காம இந்த மெதட்ல நீங்க செய்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா பாவக்காய் கசக்காது. முதல்ல என்ன செய்ய வேணும்? நம்ம பாவக்காய சிறிது வெட்டி விட்டு சின்ன சின்ன கட் பண்ணிட்டு பிறகு திரும்ப அதை உப்பு இருக்கு தண்ணி, உப்பு தண்ணியை வச்சு அதில் ஊற வச்சு ஒரு 10 நிமிடம் வைத்திருந்தால் போதும். அந்த உப்பு தண்ணியில் இருக்கிற அந்த கசப்பு இருக்கு தண்ணி, பாவக்காய் கசப்பெல்லாம் உப்பு தண்ணி அப்படியே உறிஞ்சு எடுத்துரும். அது உறிஞ்சு எடுத்தோடனே அப்புறம் அதை கழுவி போட்டு சட்டியில் வச்சு அந்த கொச்சிக்காயும் போட்டு அவிச்சு போட்டு தேங்காய் அரைச்சி தான் பிளண்டல் அரைச்சி தான் இப்ப முன்னுக்கு என்ன செய்ய வேணும்னா உப்பு தண்ணியில சின்ன சின்ன கட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் 10 நிமிஷம் ஊற போட வேணும். இந்த மெதட் நிறைய பேருக்கு தெரியும். ஏரியல தெரிஞ்சாக்கள் கொமெண்ட் சொல்லுங்க, கொமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் இப்படிதான் சமைக்கிறேன்டி கட்டாயம் சொல்லுங்க. தெரியாதவங்க இந்த வீடியோவை பாருங்க ஃபுல்லா. இதை சின்ன சின்ன பட்டி கட் பண்ணி உப்பு தண்ணியில ஊற போட போல இதுல இருக்கிற கசப்பு தன்மை எல்லாமே இல்லாம போய்விடும். ஓகே, அதைத்தான் செய்ய போறோம். நாங்க இப்ப சின்ன சின்ன கட் பண்ணுவோம். பாவக்காய எப்படி கட் பண்றதுன்றதையும் காட்டுறோம் பாருங்க. நாங்க உங்களுக்கு பாவக்காயை இந்த சைஸ்ல வெட்டி எடுத்தீங்கன்னா சரி. ஓகே, வெட்டியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? பாருங்க, 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறோம். 2 ஸ்பூன். இப்ப தண்ணி ஊற்றுவோம். என்ன தண்ணி ஊற்றி இப்ப இந்த தண்ணியில பாவக்காய் கொஞ்ச நேரம் ஊற போகுது. இத ஊற வச்சு போட்டு நீங்க மெத்த வேலையை செய்து வார நேரம் சரியாது ஊறிடும். அதுல சமைச்சிடலாம். ஓகே, அடுத்து என்ன செய்வோம் நம்ம? அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? இது அடுப்புல வச்சு கொச்சிக்காயம் போட்டு பச்சை மிளகாய் இருக்கு தானே, அதையும் இந்த பாவக்காயம் போட்டு அடுப்புல வச்சு கொதிச்ச பிறகு தேங்காயை கொஞ்சம் அரைச்சி போட்டு போடுறோம். நல்ல பால் ஒழிஞ்சி சமைக்கிறத விட பிளண்டர்ல நீங்க அரைக்கல, அம்மியில் அரைக்கல, நாங்க பிளண்டர்ல அரைச்சி போட்டு அப்புறம் மஞ்சளும் கொஞ்சம் இது புளியம்பழம் போட்டா நல்லா இருக்கு. ஏமாதான் நாங்கள் கொஞ்சம் படிப்படியா சொல்றோம். நாங்க இது கொஞ்சம் ஊறட்டும், மூடி வைப்போம், ஊற மாட்டோம். ஓகே, இப்ப 10 நிமிஷம் ஆயிட்டுன்னு நினைக்கிறோம். பாவக்காய் வடிவா உப்புல ஊறி போய் இருக்குது. அதாவது இதுல கசப்பு தன்மைலாம் போயிருக்கும். சரி, இப்ப பாவக்காய் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நாங்க எடுத்திருக்கிறோம். தேங்காய் பூ, இதை வந்து நாங்க மிக்சியில அரைச்சி எடுப்போம். அதே மாதிரி கருவேப்பிள்ளை, வெங்காயம் இருக்குது. வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சின்ன சீரகம், உப்பு, மஞ்சள், புளியம்பழம், இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட வந்து பச்சை மிளகாயை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம என்ன செய்ய வேணும்? பாவக்காய வடிவா கழுவி 2 தரம் கழுவிட்டேன். இப்ப அதை நம்மளுடைய மண் சட்டியில போட்டு கொள்ளுவோம். அழகா கசப்பு தன்மைலாம் நீங்கி இருக்கும். அடுத்தது பச்சை மிளகாய் போட வேணும். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த தண்ணி இந்த போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அவிச்சாச்சு. உப்பு போட்டிருக்கு, கொஞ்சம் குறைவா போட்ட சரியா போட்டிருக்கு. சரியா அடுப்பில் வச்சாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் பாருங்க பாவக்காய்க்குள்ள தண்ணியை ஊற்றி பச்சை மிளகாயை வச்சு உப்பும் சிறிதளவு சேர்த்து இதை நாங்கள் இப்போ அவிக்க போகிறோம். பழமையாக நம்ம விறகடுப்பில் தானே சமைக்கிறது. விறகடுப்பை இப்போ எரிய வைக்கிறோம். இப்போ நாங்க விறகடுப்புல அதை வைக்க போறோம். இதை கொஞ்சம் மூடி வைப்போம். இது அவிஞ்சதுக்கு பிறகு இப்ப நம்ம என்ன செய்ய வேணும்? இந்த அடுப்புல வச்சாச்சா திரும்ப தேங்காய் பூ இதில் கொட்டி பிளண்டர்ல அரைப்போம். அரைச்சி போட்டு பாவக்காய் நல்லா அவிஞ்ச பிறகு இந்த அரைச்சதெல்லாம் போட்டு அதில் போட்டு அதுவும் கொஞ்சம் இப்போ சரி. இப்போ போட்டு அரைக்கிறதுக்கு தேங்காயும் அதோட என்னென்ன சேர்க்க வேணும்? தேங்காயும் சீரகம் போட்டு சீரகமா
சின்ன நேரம் மஞ்சள் கொஞ்சம் போட்டு அரைச்சி அது நம்ம காட்டுவோம் என்னென்ன போடுறோம். இதுக்குள்ள இப்போ தேங்காயை போடுறோம். சின்ன ஜீரகம் ஒரு மூடி ஸ்பூன், ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம், சுவைக்காயா சின்ன ஜீரகம். இதுக்கு வெங்காயம் தேவையில்லை. வெங்காயம் கொதிக்கக்குள்ள போட்டு இதை போடக்குள்ள அரைச்சதை போடக்குள்ள வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு இறக்குனா சரி. அப்புறம் புளியம்பழம் அதோட சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கசப்பு தன்மை எடுத்தது நீங்கள் கொஞ்சம் சில வேளை கசப்பு இருந்தாலும் அந்த புளியோடு சேர்ந்து அந்த கசப்பு எடுத்துரும். அதுக்காக அந்த புளியம்பழத்தையும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். போட்டு தான் மஞ்சத்தூள் போடுறோம். பாருங்க சீரகம் மஞ்சத்தூளும் தேங்காயோட சேர்த்துருக்கோம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தண்ணி கொஞ்சம் போட்டு அரைச்சா சரி. அரைச்சா சரி. ஓகே, இது அரைச்சி எடுத்து வாங்கோ. கறி கொதிக்கட்டும், எல்லாம் ரெடி ஆகட்டும். பாவக்காயை வடிவா உப்புல போட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லாட்டி 15 நிமிஷமோ ஊற போடுறோம். ஊற போடக்குள்ள வந்து பாவக்காயில் இருக்க அந்த கசப்பு தன்மை எல்லாமே இல்லாமல் நீங்கிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வளமையாக சமைக்கிற மாதிரி சமைச்சு கொள்ளலாம். பாவக்காய் கசப்பு தன்மை நீங்கிறதுக்கு நம்ம இதைத்தான் செய்யணும். அதோட வந்து நாங்கள் சொல்கிற இந்த மெதட்டில் சமைச்சிங்கன்னா பாவக்காய் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காயை பால் கறி தான் செய்து காட்டுறேன். நாங்கள் இப்போ முதலாக என்ன செய்த நாங்கள் பாவக்காயோட வந்து கறிமிளகாய், அதாவது மிளகாய், பச்சை மிளகாயை சேர்த்து உப்பும் சிறிதளவு சேர்த்து தண்ணியை போட்டு வடிவாக அதை அவிக்கிறோம். இது வந்து கொதித்து வடிவாக பாவக்காய் அவிஞ்சி வர டைம் வந்து அம்மா அந்த மிக்சியில் அரைச்சிட்டு வர தேங்காய் பூ, அதோட வந்து சீரகம் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருவாங்க. அதை வந்து இதில் சேர்த்துக்கொண்டு அதோட இந்த வெங்காயம் இந்த இருக்கிற கறிவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகி வடிவாக கொதிச்சு வர நேரம் இறக்குனா பாவக்காய் கறி ரெடி. பாவக்காய் இப்போ கொதிச்சு வருது. பாவக்காய் வந்து ஒரு முக்கியமாக சொல்ல வேணும், ஒரு மூலிகையான ஒரு மரக்கறி. இப்ப நம்ம என்ன மரக்கறி எடுத்து சமைச்சாலும் அதுக்கு ஒரு தனி மருத்துவ குணம் இருக்கும். அந்த வகையில பாவக்காய் வந்து ஒரு சிறப்பான மருத்துவ குணமுடைய ஒரு காய்கறி தான். பாவக்காய் சாப்பிட்றதால வந்து ஏற்படுற நன்மை என்னன்னா வந்து இரத்த சர்க்கரையை வந்து குறைக்கும். அதே மாதிரி இப்ப உடற்பருமனை குறைக்கிறனாலும் பாவக்காய் எடுத்துக்கொண்டா உடற்பருமன் குறைகிறதுக்கான வழிகளும் இருக்குது. இன்னொன்று முக்கியமா சொல்லணும், உடல் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான மரக்கறி இந்த பாவக்காய். அதாவது நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால உடற்செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இது முக்கியமா உதவும். இதே ஆரோக்கியத்துக்கும் இந்த பாவக்காய் வந்து ஒரு முக்கியமான ஒரு மரக்கறியாக காணப்படும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு வரலாம். பாவக்காயோட நன்மைகள். பாவக்காய் சமைச்சு சாப்பிட்றதுனால எல்லாரும் யோசிப்பாங்க, பாவக்காய்னாலே கசக்குன்னு தானே, அதால எப்படி சாப்பிட்றேன். கசக்காம சமைக்கிற அப்படிதான் இந்த வீடியோ சொல்றோம். ஓகே, இப்ப கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்ப என்ன செய்யணும் நம்ம பாருங்க. பாவக்காய் மணக்கு இல்லையா பாருங்க, வடிவா கொதிச்சு அது வந்து இப்ப நான் காட்டுறேன். கொதிச்சு அவிஞ்ச அந்த தனி ஒரு வெள்ளை கலர்ல வருது பாருங்க. அப்ப அவிஞ்சி தண்டியா அர்த்தம். சரி, இப்ப அவிஞ்சிட்டு என்ன செய்ய வேணும் நம்ம? பாவக்காய் நல்லா அவிஞ்சிட்டு அரைச்சு கூட்டுரு பாருங்க. மிக்சியில அரைச்சது அப்படியே கொட்டுறோம்னா வாவ், மொத்தமாக ஊத்தி விட்டோம். இப்ப இதை என்ன செய்ய வேணும்? திரும்ப வெங்காயத்தை போடுறோம். கருவேப்பிலையுமா வெங்காயம் கருவேப்பிலை போட்டு மஞ்சள் தேங்காய் அவ்வளவுதான் சேர்ந்தது. புளியம்பழத்தை கொஞ்சம் கரைச்சி போடுறோமா. ஓகே, இப்ப நாங்க புளியை விடுகின்றோம். புளியை விட்டு இவ்வளவுதான் விஷயம். இப்ப பாருங்க, இப்ப இந்த சமையல் வீடியோ செஞ்சு நானும் சமைக்க பழகிட்டேன். ஒன்னும் தெரியாம. சரியா? சரி, இப்ப நாங்க இதை மூடி வைக்கிறோம். பாருங்க, நாங்க சேர்த்த பொருட்கள் கொஞ்சம் தான். வெங்காயம், கருவேப்பிள்ளை, பழப்புளி, கொச்சிக்காய், உப்பு, இவ்வளவுதான் சேர்த்து ஒரு பாவக்காய். அதாவது தேங்காய் பாலும் ஊற்றணும். தேங்காய் பாலை வந்து தேங்காயை புளிஞ்சு ஊற்றாம தேங்காயை மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றணும். அது கொஞ்சம் நல்ல சுவையா இருக்கு. இப்ப இது கொதிக்கிறதுக்கு பிறகு இது இறக்குனா சரி. சரி, அது கொதிக்கிற சவுண்ட் ஒன்று கேட்டுக்கொண்டு கலகலகலா வேண்டி திறந்து பார்ப்போம். ஆஹா, வடிவா அழகா பாருங்க, பாவக்காய் கொதிச்சு நல்ல பதத்துக்கு வந்துட்டு. சரி, அவ்வளவுதான் வேலை. ரெடி ஆயிடுது. இப்ப இறக்குவோம். நம்ம பாவக்காய் ரெடி. பாவக்காய் இறக்குவோம். பாவக்காயை இறக்கியாச்சு. கொதிக்க கொதிக்க பாவக்காய் ரெடி ஆகி விட்டது. பாவக்காய் ரெடி. சரி, இப்ப நம்ம பாவக்காயை டேஸ்ட் பார்க்க தானே வேணும். பாவக்காய் கசக்குதா கசக்கலையா அடி பார்க்க தேவை. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சரி, நீங்க வீட்டுல பாவக்காயை என்னென்ன முறையில சமைச்சிருப்பீங்க? பாவக்காயை பொரிச்சு சமைப்பாங்க, சில பேர் குழம்பு வைப்பாங்க, அதே மாதிரி பாவக்காயை சொதி வைப்பாங்க, அப்படி பால் சொதி. ஆனா நாங்க சமைச்சது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான சமையல் தான்.
இப்படி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, பாவக்காய் கொஞ்சம் கசக்காது. ஓகே. சில பேர் தேங்காயை திருவி பால் விழிஞ்சு சமைப்பாங்க, அது அப்படியும் சமைக்கலாம். நாங்க கொஞ்சம் அரைச்சி சமைச்சா கொஞ்சம் ருசியா இருக்குமென்றதுக்காக தான் அந்த இதுல மிக்சியில அரைச்சி சமைச்சு நான். ஆனா பாவக்காயை சமைக்கிற முறை இதுதான் முறை. பாவக்காயை வெட்டி போட்டு உப்பு தண்ணில ஊற வைங்க, கொஞ்சம் 10-15 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சு வேற வேற அந்த செய்யறீங்களா சரியா வரும் அது. சரியா பாவக்காய் எல்லாம் வடிவா கசப்பு தரும். ஓகே, நம்ம இப்ப டேஸ்ட் பாப்போம். என்ன கசக்கு தான் கசக்காது, பெருசா கசக்காது. உண்மையா கசக்கல பாவக்காய், நல்லா இருக்கு. பாவக்காய்னாலே கசக்கும். ஆனா இந்த கசப்பு தன்மைன்றது பாவக்காயை வந்து உண்மையாவே நம்ம கடிக்கக்குள்ள கசக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஆனா இந்த இப்படி சமைக்கக்குள்ள கடிக்கக்குள்ள இதுக்குள்ள அப்படி அவ்வளவு வந்து கசப்பே இல்லை. கொஞ்சம் அந்த மெல்லக்குள்ள மட்டும் சாடையா ஒரு கசப்பு தன்மை இருக்கு. அதாவது நம்ம மெல்லக்குள்ள தொண்டையால போகக்குள்ள மட்டும் ஒரு லைட்டான கசப்பு தன்மை காட்டுது. மற்றபடி நம்ம கடிக்கக்குள்ள அதை வடிவா கடிச்சு மெல்ல கொள்ளலாம், அந்த அளவுக்கு அந்த கசப்பு தன்மை காட்டில. தொண்டையால உள்ள போகக்குள்ள மட்டும் சின்ன ஒரு லைட்டா கசப்பு தன்மை இருக்குது. 100% கசப்பு தன்மை இல்லாம போகும்டா அப்படி இல்ல. 100ல ஒரு 75% கசப்பு இல்லாம இருக்கும். ஒரு 25% வந்து பாவக்காய் கூட ஏதாவது மச்சம் ஏதாவது மாசியோ ஏதாவது போட்டு சமைக்கலாம். சரியா சமைச்சா இதை விட ருசியா இருக்கும். அதுவும் கூட விருப்பம். நாங்க இப்ப தனியா சமைச்சு காட்டுறோம்ன்றதுக்காக பாவக்காய் சமைச்சு காட்டுறோம். அது வந்து பாவக்காய் கறியால உண்மையாக நிறைய நன்மைகள் இருக்கு. சாப்பிடறதால எல்லாருக்கும் நன்மை இருக்குது. ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது, நோய் வராம தடுக்கிற உணவாகவும் இருக்குது. சரி, அப்படியான உணவு தான் அது. உண்மையாக சீனி விரதக்காரர்கள் உண்மையாக நல்ல சிறந்த உணவு இது. சாப்பிட்டே சீனி விரதத்தை குறைக்கலாம். இன்னொன்று சீனி விரதம் வராமலும் தடுக்கலாம். பாவக்காய் நாங்க சொல்லிக் கொள்றோம், 100% வந்து பாவக்காய் கசப்பு தன்மை போகாது. 175% பாவக்காய் கசப்பு தன்மை போகும். பாவக்காய் கசக்கத்தானே வேணும். பாவக்காய் கசக்க முடியாது, நாங்க எல்லாரும் படிச்சிருக்கிறோம். அதுமாதிரி பாவக்காய் கசக்கும். அந்த கசப்பை எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு 175 எடுக்கிறதுக்காக தான் இந்த முறையில நாங்க சமைச்சினாங்க. இன்னொன்று நான் சொல்றேன், தொண்டையால போகக்குள்ள மட்டும்தான் சின்ன ஒரு லைட்டா கசப்பு தன்மை இருக்கு. மத்தபடி அப்படிலாம் இல்ல. இதோட நீங்க மாசியோ இல்லாட்டி வேற ஏதோ சேர்த்து சாப்பிடலாம், ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல என்ன சமைக்கலாம் கமெண்ட்ல கட்டாயம் சொல்லுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்திட்டு நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களோட நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அடுத்த ஒரு சமையல்ல சந்திப்போம். நான் ஜினிஸ் TRS, இது வசந்தி அம்மா. பாய் பாய்.